ஹலோ கைஸ், இன்றைக்கு உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம இங்கிலாந்து நியூசிலாண்டுக்குரிய 3வது டெஸ்ட் மேட்ச் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இது ஒரு 3 போட்டிகளை கொண்ட தொடர். ஸோ ஆல்ரெடி 2 போட்டி முடிஞ்சிச்சு. ஸோ முதலாவது போட்டியில் இங்கிலாந்து வின் பண்ணியிருந்தாங்க, 2வது போட்டியில் நியூசிலாந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ முதலாவது போட்டி முடிஞ்ச நேரம் இங்கிலாண்டோட வெற்றி கழிவு கொண்டாடுறதுக்கு ஒரு கிளப்புக்கு போயிருக்கிறாங்க. அங்கே நடந்த ஒரு சின்ன ப்ளஸ் சண்டையில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஸ்டோக்ஸ் அண்ட் அட்கின்சன் சொல்லி. 2வது மேட்ச்சில் அட்கின்சனையும் ஸ்டோக்கையும் ஸ்டார்ட் விட்டு போய்கிட்டு நியூசிலாண்டோட விளையாடினாங்க. ஸோ 2வது நியூசிலாந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சீரீஸ் டிசைடர், அதாவது 3 போட்டி கொண்ட தொடர்ந்த வடிவாக சீரீஸ் டிசைடர் 3வது போட்டி. ஸோ இன்றைக்கி நேற்று ஆக்சுவலாக நடந்தது முதலாவது டெஸ்ட். முதலாவது இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க Day 1. ஸோ Day 1 சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்ஸ் ஆல் பிலாங்ஸ் டு நியூசிலாண்ட் டில் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் பிரேக் அவுட் ஆகும் வரைக்கும். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் டெஸ்ட் கிரிக்கெட் பார்ட்னர்ஷிப் கெயின்ஸ் இங்கிலாந்து. ஸோ 200க்கு மேலே பார்ட்னர்ஷிப், அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப் அடித்த 2வது சந்தர்ப்பம் இது. ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா 1930ஆம் ஆண்டு இது நடந்திருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். முதல் நாளில் நடந்தது. ஸோ முதல் நாளில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் அப்படின்னே சொல்லக்கூடிய மாதிரி சொன்னால் 4 டெஸ்ட் விக்கெட்டுகளை அவங்க இழந்திருந்தாங்க நியூசிலாந்து. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் விக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி லேட்டர் டே வந்து முதல்ல நாளைக்கு லேட்டர் டேயில் 2 விக்கெட் போயிருந்துச்சு, ப்ளஸ் 4 விக்கெட் டோட்டலாக அவங்க இழந்திருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் பிலாங்ஸ் டு நியூசிலாந்து. என்ன சொன்னால் 348 ரன்கள் ப்ளஸ் 4 விக்கெட் மட்டும்தான். ஸோ எங்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு செகண்ட் டே ஒரு 500 ப்ளஸ் நியர் 500 அப்படியான ஒரு டார்கெட் வைக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருந்தது நியூசிலாந்து. இந்த போக்க செகண்ட் டே நோ, ஸ்டில் வி ஆர் இன் த ரேஸ், ஸ்டில் வி ஆர் இன் த டெஸ்ட் சீரீஸ் டிசைடர் அப்படின்ற மாதிரி பென் ஸ்டோக்ஸ் த கேப்டன் ஃப்ரம் லீடிங் த ஃப்ரம் சைட் அப்படின்னு ஃப்ரண்ட் சைட் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் போல் ப்ளஸ் அந்த ஃபீல்டிங் செட்டப்ஸ் எல்லாமே சில அவுரா மூமெண்ட்ஸ் நம்மளை பார்க்க முடியாது. விக்கெட் இன்சைட் ஏஜில் டெரை மிச்சல் எடுத்த விக்கெட்டும் அப்படியான விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு கீ பாயிண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பென் ஸ்டோக்ஸும் ஒரு முக்கியமான மேட்ச் அடங்கிக்கிறது. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா 7000+ ரன்ஸ் அண்ட் 250+ விக்கெட்ஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அச்சீவ் பண்ண 2வது பிளேயர் ஓவராலாக இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். முதலாவது பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஜாக் எல்லிஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த லாங் பீரியட் ஆஃப் கேப்டன் ஒரு டெஸ்ட் 107+ மேட்சஸ் வந்து ஃபுல்லாக கேப்டன்ஷிப் பண்ண இந்த லாங் பீரியட், இந்த லாங் வின்னிங் ஸ்ட்ரைக், இந்த பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சகலத்துறையில் இருக்கிற வீரர் தான் நம்மளோட ஜாக் எல்லிஸ். இவருக்கு அடுத்தபடியாக 7000+ ரன்ஸ் 250+ விக்கெட் எடுத்த ஒரு மைல் ஸ்டோனை அடைஞ்சிருக்கிறார் பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் இம்பார்ட்டண்டான இன்னொரு சூட்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் பென் டக்கெட், இங்கிலாந்துக்குரிய ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டடியில் ஒரு ரீசெண்ட் டாப்பில் இவர் இன்வால்வ் ஆன காரணம் இவர் ஐபிஎலுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி சைடில் எடுபட்டு பிறகு ஒரு நியர் 2 வீக்ஸுக்குள்ளே தான் அதை வித்ட்ரா பண்ணுறாரு. காரணம் என்னன்னு சொன்னால் போன வருஷம் நடந்த ஆஷஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த லாஸ் அப்படியான விஷயங்களால் தன் வெஹிக்கிளோட குறைச்சி கொண்டு தான் அதாவது நேஷனல் டீமுக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த இயரை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு தான் அவர் அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருந்தேன். ஸோ அப்படி இந்த பிளேயர் ஓகே முதலாக டெஸ்ட் 2வது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக ஓகே அவரேஜ் நல்லா 30-40 ரன் இந்த இன்னிங்ஸ்லேயே அடிக்கக்கூடிய ஒரு ஆள். சில ரன் அவுட்ஸ் நடந்தது. இந்த மேட்ச் நடக்கிறது என்ன ஹோம் கிரவுண்ட். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் 4 பால்லேருந்தே, அதாவது ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஆல் 4 தான். அதாவது ஒரு ஓவருக்கு மினிமம் ஒரு 4 ஒரு கேட்டகரியில் ஓவர் ரன்ன பால் அப்படி தான். இப்போ ரன்ன பாலும் இல்லை. இப்போ டெஸ்ட் மேட்சுக்குரிய அழகே என்ன, டிஃபெண்ட் பண்ணுறதுலையும் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன்லையும் போலர்ஸை கலக்க வைக்கிறதுலையும் ஃபீல்டர்ஸை கலக்க வைக்கிறதுலையும் அப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் டெஸ்ட் மேட்சுக்குரிய அழகு. ஸோ இந்த இதை இன்றைக்கி ஃபுல்லாக இவர் கையாண்டார் அப்படின்றே சொல்லலாம் நம்மளோட பென் டக்கெட். இன்றைக்கி தன்னை 7வது சாத்தை பூர்த்தி செஞ்சிருந்தார். ஸோ இது வந்து ஒரு ஓவர் ஸ்ட்ரைக் பேர் அப்படின்னே சொல்லலாம். 99 பால்ஸ்க்கு 113, அதுவும் அவுட் ஆன பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்சைட் ஏஜ். அப்போ ஓகே பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக எல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்த நேரத்தில் பென் டக்கெட், ஸோ தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஃபேவரட் பூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு இளம் சகலதுறை ஆட்டக்காரர் அப்படின்னு சொல்லலாம். டெஸ்ட் கிரிக்கெட் சொன்னால் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஜேக்கபத்தில் போலிங்கும் இப்போ போடுறேன். ஸோ ஜேக்கபத்திலும் கூட ஒரு அவரேஜான ஸ்ட்ரைக் ரேட்டில் நல்ல நிதானம் கடந்த ரொட்டேட் பண்ணுற ஸ்ட்ரைக்கை மற்றது நல்ல ஒரு என்ன சொல்கிற டிஃபென்சிவ் பிளேயராக நல்ல ஒரு 70+ ரனில் இருக்கிறார். இதில் இன்னொரு டாக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட ஜோ ரூட், த மேன் ஹூ இஸ் கோயிங் டு பிரேக் சச்சின்ஸ் டெஸ்ட் கேரியர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 வருடங்கள் முழுமையாக விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு மனுஷன். ஸோ இங்கே
பார்த்தீங்கன்னா 90ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் பிறந்த அப்படி இருந்தால் அவர் கிட்டத்தட்ட தான் 35 வயசு ப்ளஸ் இருக்கிறார். ஸோ ஃப்ரம் அ பாயிண்ட் ஆஃப் வியூ த ஃபோமாக இருக்கட்டும், bowling அப்படியான ஒரு பார்ட் டைம் bowler அப்படின்ற நேரத்தில் ஓகே யூ would have something left in the test cricket அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ராபபிலி சச்சின்ஸ் ரெக்கார்ட் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா 14,000. ஸோ சச்சினுடைய டோட்டல் ரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஸ்ட்டில் 15,938 ரன்கள். ஸோ அதிகமாக டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுற டீமில் இங்கிலாண்டும் உண்டு. ஸோ அவங்க இயருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 19 to 20 டெஸ்ட் மினிமம் ஷெடியூல் பண்ணுவாங்க. ஸோ அப்படியான ஒரு அளவீட்டில் இருக்கிற ஜோ ரூட் பெரும்பாலும் உபாதை அப்படியான ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்லேருந்து பிரேக் அவுட் ஆகாதோட. ஸோ ப்ராபபிலி இப்போ இயர் ஒரு 15 நம்ம அவரேஜாக எடுத்துன்னு சொன்னாலே அந்த மனுஷன் எப்படியும் ஒரு 2 மேட்சுக்கு ஒரு டெஸ்ட் சதம் அடித்து கொண்டு இருக்கிற ஒரு ஆள், நல்ல அவரேஜில் இருக்கிற பேக் டு ஐசிசி ரேங்கில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பேட்டிங்கில் பேக் டு நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறார். ஸோ இவரோட இந்த 15 வருட கேரியரில் ஸோ ஜோ ரூட்டோட ஸ்பேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இயர்ஸ் ஆஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 வருடம். ஸோ இதில் தன்னை 12வது முறை நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு டச்சிங் பாயிண்டில் இருக்கிற ப்ராபபிளி we all can expect the record of Sachin's in a danger now. ஸோ இந்த 2வது மேட்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே இங்கிலாந்து இப்போ ஒரு நல்ல கமாண்டிங் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு ட்ரைல் பண்ண வேண்டியது 230 ப்ளஸ் 228 ப்ளஸ் ரன்ஸ், 8 wickets in hand. ஸோ டுமாரோ ப்ராபபிளி இன் மை கெஸ் டுமாரோ முதல் 2 செஷனில் ஒரு நல்ல ஒரு ரன் ப்ளஸ் என்று சொன்னால் நமக்கு இப்போ பெட்டிங் பண்ணுறது இருக்குது ஹரி ப்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா the next generations test cricket அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். ஸோ we can expect more run from him as well. So it's probably betting track. நாளைக்கு முதல் 2 செஷன்ஸ் க்ரூசியல் ஃபார் நியூசிலாண்ட் இஃப் தே வாண்ட் டு வின் அப்படின்னு சொல்கிற மாதிரியே ஒரு கமாண்டிங் பொசிஷனில் இருக்கிறாங்க இங்கிலாந்து. ஸோ லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். ஸோ கைஸ் நான் என்னோடய ஃபேஸ்புக் பேஜ், யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் லிங்க் நான் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். So please do subscribe, like and share with your friends. Thank you. See you in the next video.